அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அட்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? மேத்தமேட்டிக்ஸ் உங்களுக்கு மெயின் சப்ஜெக்டாவோ அல்லது அலைடு சப்ஜெக்டாவோ இருக்குதா? அப்படின்னா உங்களுக்கு தேவையான நிறைய கண்டென்ட் நம்ம சேனலில் இருக்குது. டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ், லீனியர் அல்ஜிப்ரா, இந்த நேமில் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நிறைய யூனிவர்சிட்டி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து கற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவையான ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ப்ராப்ளம்ஸும் நிறைய சால்வ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டை கோத்ரூ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நல் ஸ்பேஸ் அல்லது சொல்யூஷன் ஸ்பேஸ், அதனுடைய பேசிஸ் அண்டு டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்க போகிறீங்க. ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா? ஃபைண்ட் த பேசிஸ் அண்ட் டைமென்ஷன் ஃபார் த சொல்யூஷன் ஸ்பேஸ் W ஆஃப் த ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் கிவன் பிலோ. ஒவ்வொரு ஈக்குவேஷனாக பார்க்குறீங்க. 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 அன்னோன்ஸ் இருக்குது. x1, x2, x3, x4, x5. இந்த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஈக்குவேஷனுடைய ரைட் ஹேண்ட் சைடு 0 அப்படின்னு இருக்கணும். சரி, வாங்க சால்வ் பண்ணலாம். கொடுத்துருக்கக்கூடிய சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை அப்படியே எழுதியிருக்கேன். இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எப்படி எழுத முடியும் கவனிங்க. இந்த மேட்ரிக்ஸ் மேலே இந்த மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணுறோம், அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது நமக்கு 0 வெக்டர் கிடைக்குது. அப்படின்னா இந்த வெக்டார் நல் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய வெக்டார் அல்லது சொல்யூஷன் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய வெக்டார். இந்த வெக்டார்னுடைய ஒவ்வொரு காம்போனண்ட்டும் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ப்ராசஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸை எடுத்துக்கிட்டு ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணி எக்லான் ஃபார்மாக மாற்றணும். எக்லான் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன். கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை அப்படியே எழுதியிருக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு ரோவை எந்த சேஞ்சும் இல்லாமல் அப்படியே எழுதிக்கிட்டேன். அடுத்தது என்னுடைய டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற 3 என்ட்ரியும் 0 அப்படின்னு மாற்றணும் பை அப்ளையிங் ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கு நான் என்ன கவனிக்கிறேன் அப்படின்னா, இந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்க்குறேன், -1 அப்படின்னு இருக்குது. அப்போது இந்த ரோவை 2ஆல் மல்டிபிள் பண்ணணுன்னா இந்த இடம் -2 அப்படின்னு வந்துடும். அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா எனக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ அதை தான் இங்கே ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷனாக அப்ளை பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கிறேன். R2 அப்படிங்கிறது எப்படி எழுதுகிறோம்னா 2 டைம் R2 + R1. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. ஃபஸ்ட் எலமெண்ட் 0, செகண்ட் எலமெண்ட் 0. ஏன்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இது -2, இங்கே +2 0 ஆகிடும். அதே தான் இங்கேயும். இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 4 -1 3 அப்படின்னு கிடைக்கிது. இங்கே -6 + 0ன்னு வரும். இந்த இடம் 2 + 1ன்னு வரும். அதனால் இங்கே 3. இப்போ இதே மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அடுத்த ரோவுக்கும் அப்ளை பண்ணணும். ஆனால் நீங்கள் கவனிங்க, இங்கே +1 இருக்குது. அதனால் R3 which is equal to 2 டைம் R3 - R1 அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை இந்த ரோவையும் பயன்படுத்தி அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கிது அப்படிங்கிறது தான் பார்க்குறீங்க. 0 0 1 -4 1. அடுத்த ரோவில் எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நான் அப்ளை பண்ணலை, ஏன்னா எனக்கு ஏற்கனவே இந்த பிளேஸில் 0 இருக்குது. சரி, இப்போ கவனிங்களேன். இந்த ஃபஸ்ட்டு ரோவில் நான்-0 எலமெண்ட், ஃபஸ்ட்டு நான்-0 எலமெண்ட்டுங்கிறது அந்த நம்பர். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரிஸையும் 0 அப்படின்னு மாற்றிட்டோம். அதே மாதிரி இந்த செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான்-0 எலமெண்ட் இந்த 3.
இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 2 என்ட்ரியும் ஜீரோவாக இருக்குது. நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த 3க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 2 என்ட்ரியுமே 0 அப்படின்னு மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தேர்ட் ரோ இந்த செகண்ட் ரோ இது ரெண்டையும் பயன்படுத்தி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணணும். இந்த பிளேஸை 0ன்னு மாற்றணும்னா, அதே மாதிரி இந்த பிளேஸை 0ன்னு மாற்றணும்னா இந்த ஃபோர்த் ரோ இந்த செகண்ட் ரோ அது ரெண்டையும் பயன்படுத்தி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணணும். ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணலாம். கவனிங்க, ரோ 3 இதை நான் 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஏற்கனவே இங்கே 3 இருக்குது, அதனால் R2வை சப்ராக்ட் பண்ணுறேன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை அப்ளை பண்ணணுன்னா எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறீங்க. 0 - 6 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ரோ 4க்கு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். 3R4 - R2, அதாவது இங்கே என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணியிருந்தோம் அதே டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை அப்ளை பண்ணால் எனக்கு 0 9 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. அகெயின் ஃபோர்த் ரோவை கவனிங்க. ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ எலமெண்ட் -6, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 3 என்ட்ரியுமே 0ன்னு இருக்குது. அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸையும் 0 அப்படின்னு மாற்றணும். அப்படி மாற்றுறதுக்கு நான் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இந்த எலமெண்ட்டை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 18 கிடைக்கும். இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 18 கிடைக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். 2 டைம் R4 + 3 டைம் R2 அது ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எலமெண்ட் 0 அப்படின்னு வந்துடும். அப்போது இதை தான் நம்ம எக்லான் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ எலமெண்ட், அதுக்கு கீழே எல்லா எலமெண்ட்ஸும் 0ன்னு இருக்குது. இந்த ரோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ எலமெண்ட், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் 0ன்னு இருக்குது, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் 0ன்னு இருக்குது. இந்த தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் நான்-ஜீரோ எலமெண்ட் இதுதான், அதுக்கும் கீழேயுமே 0ன்னு இருக்குது, ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய நம்பரும் 0 அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த மேட்ரிக்ஸை வச்சுக்கிட்டு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் நம்மளால் எழுத முடியும். அப்படி எழுதணும்னா என்ன கிடைக்கிது அப்படிங்கிறது தான் பார்க்குறீங்க. அதாவது இந்த ரோ இந்த காலம் மல்டிபிள் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அடுத்து செகண்ட் ரோ இந்த காலம் மல்டிபிள் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அந்த தேர்ட் ரோ இந்த காலம் மல்டிபிள் பண்ணி இந்த 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்படி ஈக்குவேட் பண்ணிங்கன்னா நமக்கு 3 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அதில் 3ஆவது ஈக்குவேஷன் கவனிங்க. 6x4 = 0 அப்படின்னா x4னோட வேல்யூ 0 அப்படின்னு ஆகிடும். அப்போ x4 0னா இந்த டேர்ம் 0ன்னு ஆகிடும். அப்போ அதை விட்டுட்டு மீதி இருக்கிறத எழுதியிருக்கிறோம். எகைன் இந்த 2ஆவது ஈக்குவேஷனை 3ஆல் டிவைட் பண்ணி எழுதிருங்க. அப்போ இப்படி கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இந்த டேர்ம் தவிர மற்றதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. அது மாதிரி இதுலேயும் இந்த x5வை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. அப்படி எழுதுனா ஜஸ்ட்டு சைன் சேஞ்ச் ஆகும். என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் x3 இருக்கு இல்லையா, இதை நம்மளால் என்னென்னு எழுத முடியும், -x5 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கிறோம். அகெயின் அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், x1னோட வேல்யூ, x3னோட வேல்யூ, x4னோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, அப்போ நல் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய வெக்டார் இந்த மாதிரி ஒரு 5 காம்போனன்ட் வெக்டராக இருக்குது. அதில் நம்ம இந்த x1க்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், x3க்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், x4க்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். x1 x3 x4 இது 3க்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதே நேரத்தில் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய 2 வேரியபிள் x2 அண்ட் x5 இருக்குது இல்லையா, அது ரெண்டையும் ஃப்ரீ வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த x2 x5க்கு பதிலாக எந்த ரியல் நம்பரை வேணாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்போது இந்த நல் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இந்த வெக்டரை இப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம். அதாவது இந்த ரிசல்ட்டை பயன்படுத்தி அகெயின் திரும்பவும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த காலம் மேட்ரிக்ஸை சம் ஆஃப் காலம் மேட்ரிக்ஸாக மாற்றி எழுதணும். அது எப்படி எழுதுறது அப்படின்னா, இதில் 2 வேரியபிள் இன்வால்வ் ஆகிருக்கு, x2 x5னு.
அப்போ x2 மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு காலம் மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம். அடுத்ததாக x5 மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு காலம் மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம். அந்த வேரியபிள் தவிர மற்ற பொசிஷன் எல்லாமே 0 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்களேன், உங்களுக்கு இந்த காலம் மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். இதில் இந்த காலம் மேட்ரிக்ஸில் வந்து x2வை காமனாக வெளியில் எடுத்துகிட்டு எழுதலாம். அதேமாதிரி இதிலிருந்து x5வை காமனாக வெளியில் எடுத்துகிட்டு எழுதலாம். அப்படி எழுதுனீங்கன்னா இப்படி கிடச்சிருக்கு. சரியா? இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெக்டார் நம்ம நல் ஸ்பேஸிலிருந்து எடுத்த வெக்டார். அந்த வெக்டரை இப்படி ரீடிஃபைன் பண்ணி எழுதியிருக்கிறோம். அகெயின் இதை வந்து நம்ம இந்த ரெண்டு வெக்டர்னுடைய லீனியர் காம்பினேஷனாக எழுதியிருக்கோம். அதாவது இந்த x2 x3ங்கிறது எனி ரியல் நம்பர் ஸ்கேலார்ஸ். அப்படின்னா நல் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இந்த வெக்டரை இந்த ரெண்டு வெக்டர்னுடைய லீனியர் காம்பினேஷனாக எழுதியிருக்கோம். இந்த ரெண்டு வெக்டரையும் நல்லா கவனிங்க, இது ரெண்டுமே லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டார்ஸ். அதாவது இதை எந்த ஸ்கேலாரால் மல்டிபிள் பண்ணாலும் இந்த வெக்டர் உங்களால் கொண்டு வர முடியாது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த பிளேஸ் 0 இருக்குது. அப்போ நான் இதை வந்து 0வால் மல்டிபிள் பண்ணணும். அப்படி 0வால் மல்டிபிள் பண்ணால் இது மொத்தமே 0 வெக்டராக மாறிடும். என்னால் இந்த வெக்டராக கொண்டு வர முடியாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த ரெண்டு வெக்டருமே லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டார். அப்போ நல் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெக்டரையும் இந்த ரெண்டு வெக்டருடைய லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியுது. அது ரெண்டும் லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்குது. அப்படின்னா நல் ஸ்பேஸினுடைய பேசிஸ் வெக்டாருங்கிறது இந்த ரெண்டு வெக்டார் தான். பேசிஸ் வெக்டார் 2 இருக்கிறதுனால அதனுடைய டைமென்ஷனை நம்ம 2 அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நல் ஸ்பேஸ் அப்படின்னாலும் சொல்யூஷன் ஸ்பேஸ் அப்படின்னாலும் ஒன்று தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அகைன் இந்த நல் ஸ்பேஸ் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 விதமாக எழுதலாம். ஒன்று ஸ்பேன் ஆஃப் தீஸ் 2 வெக்டார்ஸ் அப்படின்னு எழுதலாம். இன்னொன்று நல் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய x1 x2 x3 x4 x5 இருக்கு இல்லையா, அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் அதர் வேரியபிள் எழுதிடணும். கலெக்ஷன் ஆஃப் ஆல் வெக்டர்ஸ் ஆஃப் த ஃபார்ம் -x2 -x5 x2 -x5 0 x5. இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய எல்லா வெக்டர்ஸுமே நல் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய வெக்டர்ஸ். இதில் இருக்கக்கூடிய இந்த x2 x5ம் எனி ரியல் நம்பர். அவ்வளோதான். இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே ப்ராப்ளத்தை இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் மட்டும் கொடுத்தும் கேட்குறாங்க. நல் ஸ்பேஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க, அது மாதிரி பேசிஸும் கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்தது சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனாக கொடுத்துருந்தாங்க. அதே ப்ராப்ளத்தை இப்படி மேட்ரிக்ஸாகவும் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இங்கே உங்களுக்கு ஒரு 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க வித் 6 வேரியபிள். நம்ம ஜஸ்ட் நவ் என்ன ப்ரொசீஜர் அப்ளை பண்ணமோ அதே சேம் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணால் உங்களாலேயும் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய ஸ்டூடெண்ட்டை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து கற்றுக்கட்டும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.